வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 2 முந்திரி சாப்பிட்டால் உடல்ல என்ன நடக்கும் தெரியுமா? பலவீனம் குறையும், உடல் சக்தி அதிகரிக்கும், எலும்புகள் பலப்படுத்தப்படும், மூளை வேகமாக வேலை செய்யும். ஆனா இதை எப்படி சாப்பிடணும்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? அதிகமா சாப்பிட்டால் என்ன ஆகும்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்திரில மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முந்திரிங்கிறது உலகம் முழுக்க மிகவும் பிரபலமான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ். இது புரதம், நல்ல கொழுப்பு, இரும்புச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, விட்டமின் கே, காப்பர் மாதிரியான உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களை இது கொண்டிருக்குது. 100 கிராம் முந்திரியில புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், ஃபைபர், மெக்னீசியம், ஜிங்க், அயன் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பலரும் இதை நேச்சுரல் எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது முந்திரி. முந்திரி சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, உடலுக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. பலருக்கும் காலையில் எழுந்த உடனே சோர்வு இருக்கும், சிறிது வேலை செய்தாலும் களைப்பு வரும். இதற்கு முக்கிய காரணம் சத்து குறைவு, இரத்த சோகை, பலவீனம். முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் புரதம் உடம்புக்கு இன்ஸ்டண்டா எனர்ஜியை கொடுக்கும். தினமும் 2 முந்திரி அல்லது 4 முந்திரி சாப்பிட்டா உடலுக்கு சக்தி அதிகரிக்கும், சோர்வு குறையும், உடல் புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தாங்க. முந்திரியில ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது உடல்ல ஹார்மோன்களை சமநிலையா வச்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. ஆண்களுக்கு உடல் பலம், ஸ்டாமினா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு முந்திரி ஒரு சிறந்த உணவா இருக்குது. பெண்களுக்கு இரத்த சோகையை குறைக்கிறதுக்கும், ஹார்மோன்களை சமநிலையில வச்சுக்கிறதுக்கும், தோலை அழகாக்குறதுக்கும் இது ஒரு சூப்பர் ஃபுட்டா இருக்குது. ஸோ இதனால தான் முந்திரிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலகம் முழுக்க அழைச்சிட்டு வர்றாங்க. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. பலரும் நினைக்கிறாங்க முந்திரி சாப்பிட்டால் கொழுப்பு கூடிவிடும் என்று நினைத்து உண்மையில முந்திரியா தவிர்க்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. முந்திரி நல்ல கொழுப்புகளை கொண்டது. இந்த நல்ல கொழுப்பு இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முந்திரி சாப்பிட்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய பேடு கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், ஹார்ட் ஹெல்த் மேம்படும். அடுத்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இயங்குறதுக்கு முந்திரியை சாப்பிடுங்க. ஆனால் அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. அடுத்து 4வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ரெண்டுமே இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும், மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும், வயது அதிகரித்த பிறகு உடலை உறுதியா வச்சுக்கிறதுக்கும், முக்கியமா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க முந்திரியை சாப்பிட்றது ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா 40 வயசுக்கு மேல உடல்ல உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வரும். அவங்க உடல் ரொம்பவே வீக் ஆயிரும். ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு முந்திரி ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, மூளையுடைய திறனை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரி பிரெயின் பூஸ்டராக வேலை செய்யுது. இது நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால இந்த நல்ல கொழுப்பு நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு முந்திரி பயன்படுது. அதனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் 2 முந்திரி கொடுப்பது ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 6வது நன்மை, உடல் எடையை மெயின்டைன் பண்றதுக்கு முந்திரி பயன்படுது. இங்க பலருக்கும் ஒரு சந்தேகம் என்ன இருக்குதுன்னா, முந்திரி சாப்பிட்டால் உடல் எடை கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதிகமா சாப்பிட்டா தாங்க வெயிட் கூடும். நீங்க தினமும் அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை கூடாது. ஆனா உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது. உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள் கிடைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ தினமும் அளவா எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 2ல இருந்து 4 முந்திரிகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை அது மேனேஜ் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ அளவாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 7வது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் முந்திரி சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்.
சர்க்கரை நோயாளிகள் அளவா முந்திரியை எடுத்துக்கலாம். அவங்க முழுமையா தவிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா, அளவா சாப்பிடலாங்க. ஏன்னா, முந்திரியிலயும் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்குது. நல்ல கொழுப்பு இருக்குது. ஸோ, நல்ல கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா, பிளட் சுகர் திடீரென அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதிகரிக்காது. அதே மாதிரி பசிய கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. ஆனா, சிலர் என்ன பண்ணுவாங்க, முந்திரி சாப்பிட சொல்ட்டாங்களே அப்படின்னு அதிகமா சாப்பிடுவாங்க. இல்லன்னா உப்பு சேர்த்த முந்திரி, எண்ணெயில வறுத்த முந்திரிய சாப்பிடுவாங்க. ஸோ, அத கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்க நார்மலா இருக்கக்கூடிய முந்திரிய சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். ஆனா, அளவா தாங்க எடுத்துக்கிறணும். இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த முந்திரிய எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முந்திரி சாப்பிடுறதுக்கான சிறந்த வழிகள். நம்ம முந்திரிய இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடலாங்க. இல்லன்னா பால் கூட சேர்த்து சாப்பிடலாம். இல்ல ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு அதுலயும் நம்ம முந்திரிய போட்டு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு நீங்க அத பவுடரா நீங்க குடுக்குறது ரொம்பவே நல்லது. ஊற வச்சு சாப்பிட்டா ஜீரணம் நல்லாவே இயங்கும். அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள முழுமையா உடலால உறிஞ்சிக் கொள்ளப்படும். ஸோ, அதனால தான் ஊற வைத்து நம்ம சாப்பிட சொல்றோம். யாரெல்லாம் முந்திரிய எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்பன்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க கவனமா எடுக்கணும். அதே மாதிரி அதிகமா உடல் எடை இருக்கிறவங்க முந்திரிய சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கவனமா இருக்கணும். இல்லன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் எவ்வளவு முந்திரி சாப்பிடலான்னா, ஒரு நாளைக்கு பெரியவர்கள் 2லிருந்து 5 முந்திரி வரைக்கும் சாப்பிடலாங்க. குழந்தைகள் 1 இல்லன்னா 2 முந்திரி தான் சாப்பிடணும். உடற்பயிற்சி செய்றவங்க 5ல இருந்து 8 முந்திரி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். ஸோ, இதற்கு மேல சாப்பிட வேண்டாம். முந்திரிய அளவா நீங்க சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ, இத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு முந்திரிய சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முந்திரிங்கிறது ஒரு சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையவே கிடையாது. இது உடலுக்கு பலவிதமான சக்திகளையும், நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஆனா, இத நீங்க அளவா எடுத்துக்கிட்டா தான் அது ஆரோக்கியத்த கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ, இந்த பழமொழிய ஞாபகத்துல வச்சுட்டு முந்திரிய பயன்படுத்துங்க. நீங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னா, தினமும் 2 முந்திரிகள பயன்படுத்துங்க. அது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான உடற்பயிற்சிய மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யலாம். 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி தூக்கம் ரொம்பவே முக்கியங்க. தூக்கம் ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். தூங்கலனா அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். அதனால கண்டிப்பா எல்லாருமே தூங்கணும். அதிகமா புரோட்டீன், கால்சியம் நிறைந்த உணவுகள சேர்த்துக்கிறங்க. நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.